மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று மார்க்கெட் பயங்கரமா சரிவை சந்திச்சது. இன்னைக்குமே சென்செக்ஸ் நிஃப்டி அடி வாங்கியிருக்கு. பட் ஈவினிங்ல ட்ரம்ப் அண்ட் ஈரான் வந்து ஒரு 5 days சீஸ்ஃபயர் டாக்ஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இது இந்தியாவுக்கு பெட்ரோல், ஆயில், எல்பிஜி, எல்என்ஜி அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ்க்கு எப்படி இது இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஈரான் இஸ்ரேல் போர் பயங்கரமா வலுவடைஞ்சிருக்கு. இதன் காரணமாக ஈரான்ல அந்த எலக்ட்ரிசிட்டி பிளான்ஸ் மொத்த கண்ட்ரியோட கரண்ட்டை எடுத்துருவேன் அப்படிங்கிற ட்ரம்ப் வார்னிங் வந்தது. அதுக்கு பிறகு ஈரானும் நாங்கள் ஒருவேளை தாக்கப்பட்டால் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் ஃபுல்லாகவே நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிடுவோம், 100% கண்ட்ரோலு, யாருக்குமே எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு தீவிரம் அடைந்தது. இன்னைக்கு காலையில் மோடி அவர்களும் அவங்களோட கேபினெட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்களோட மீட்டிங் பண்ணி எக்கனாமி வந்து கொஞ்சம் டர்புலண்டாக இருக்கு, அதை பற்றி டாக்ஸ் வந்து பேச்சு போயிட்டு இருக்கு. ஒரு ஈவினிங் வாக்கில் ட்ரம்ப் அண்ட் ஈரான் வந்து 5 days சீஸ்ஃபயர் சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக பிரெண்ட் ஆயில் ஒரு $110 ஹையஸ்ட் போன விதத்திலேருந்து இப்போ ஒரு 10% வந்து கம்மியாயிருக்கு. WTI க்ரூட் ஆயிலும் 10% கம்மியாயிருக்கு. அமெரிக்கன் ஸ்டாக்ஸ் ஏபி ரிப்போர்ட் படி கொஞ்சம் திருப்பி பவுன்ஸ் ஆயிருக்கு. ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து ரிவைவ் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு நல்ல விஷயம். அடுத்த ஒரு 5 நாட்களுக்கு இப்போ ஸ்லோவாக ரிவைவ் ஆகிட்டு இருக்கு. இது ஈரான் இஸ்ரேல், ஈரான் யூஎஸ் ஃபர்தராக எப்படி கொண்டு போகிறாங்க, டாக்ஸோட சமரசமாக இதோட முடிய போகுதா, அமைக்கப்படுதா அப்படிங்கிறது அடுத்த 5 நாட்கள் குரூஷியல். நம்மளோட இந்தியாவுக்கு ஆல்ரெடி இம்பேக்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்பிஜி, எல்என்ஜி, ஆயில் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே வந்து தட்டுப்பாடு காரணமாக ப்ரைஸஸ் வந்து ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் இது ஒரு டெம்பரரி பாஸ் அண்ட் ரிலீஃப் மாதிரி. அடுத்த 5 days எப்படி டாக்ஸ்க்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ஏன்னா ஈரான் வந்து யூஎஸோட தாக்குதலால் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவோங்கிற ஒரு மிரட்டலும் விட்டுருக்காங்க. ஸோ 2 கப்பல்கள் வந்து இப்போ அந்த பாஸில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் ரிஸ்க் எடுத்து தான் இந்தியா கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது ஒரு 5 daysக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக இது வந்து ஒரு ரிவைவல் ஆர் ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக. பட் வந்து ஃபர்தராக அடுத்த ஒரு 5 நாட்களுக்கு அப்புறம் நம்ம எப்படி மார்க்கெட் இருக்குன்னு வெயிட் பண்ணாதான் தெரியும். கூடிய விரைவில் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.